வணக்கம். ஓம் நமச்சிவாய. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி, என்ன டாபிக் இப்போன்னா, கோவிலில் ஊதுவத்தி ஏற்றலாமா ஏற்றக்கூடாது, இதுதான் டாபிக். ஊதுவத்தி எல்லாருமே நம்ம ஏற்ற தாங்க செய்வோம். வீட்டில் நம்ம பூஜை ரூமில் கூட ஊதுவத்தி ஏற்றி வைக்காமல் இருக்கோமா? ஊதுவத்தி ஏற்றி தான் வைக்கணும். ஊதுவத்தி ஏற்றணும். ஆனால் இந்த ஊதுவத்தி ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா கோவிலில் அப்படின்றத பற்றி தான் இப்போது ஒரு டாபிக். கோவிலுக்கு நம்ம எதுக்காக போகிறோம்? கடவுளை நம்பி கடவுள்கிட்ட நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி விட்டுட்டு அவனே துணை அப்படின்னு அவனுடைய பாதத்தில் நம்ம கவலையெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். கரெக்டுங்களா? சுவாமியை நம்புகிறோம், கடவுளை நம்புகிறோம், கடவுள்கிட்ட நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் விட்டு கொடுத்துடுறோம். அவர் தான் நம்மளை பார்த்துக்கிறார். ஆனால் கோவிலுங்களில் விதவிதமாக பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி இல்லைங்க, பல மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்று முருகர் கோவில் போயிருந்தேன். எப்பவுமே போகிறேன் தான், இது ரொம்ப நாளாக நடக்குது. இன்றைக்கி நேற்று சம்பவத்தை பற்றி நான் பேசலை. இது நான் ஒரு 2 இயர்ஸுக்கு வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. கோவிலில் இந்த வெத்தலை வச்சு வெத்தலத்து மேலே தீபம் போடுறாங்க. வெத்தலை அப்படின்றது மகாலட்சுமி ஸ்வரூபம். நம்ம அந்த வெத்தலை பார்க்க ஒரு இலை, பச்சை இலை தானே வெத்தலைன்றது, ஒரு தாவரம், புனிதமான ஒன்று, நம்மளுடைய பூஜைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய விஷயம். தாம்பூலம், அது மேலே நெருப்பு, அது விளக்கு என்பது என்ன? சூடு விளைவிக்கின்ற ஒரு பொருள், சூடு, வெப்பம். அதை அது மேலே வச்சு ஏற்றுறாங்க, வெத்தலை தீபமாக. இதெல்லாம் புதுசு புதுசாக உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இப்போது என்ன சொல்கிறாங்க, அடுப்பங்கரை கிச்சனில் நீங்கள் பூஜை ரூமே வைக்காதீங்கன்றாங்க. கிச்சன் மேடை மேலே ஒரு பக்கம் பூஜை ரூமு, ஒரு பக்கம் விளக்கேற்றி சுவாமி வணங்க, ஒரு பக்கம் சமையல் பண்ணுறீங்க. அப்படியே பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தானுங்களே? அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த வெத்தலை மேலேயே, சுவாமிக்கு நம்ம தாம்பூலமாக கொடுக்குற அந்த வெத்தலை மேலேயே அகல் விளக்கை ஏற்றி வைக்கிறீங்க. அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம தீபம் போடும்போது அது எவ்வளோ ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தும். அந்த நம்ம வைக்கிற அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த தாம்பூலம் தரிக்கின்ற வெத்தலையானது கருகி போகும். பச்சையான பசுமையான ஒன்றை கருகி போக வைக்கிறது தான் வேலையா நமக்கு கோவிலில். இது ஒரு கேள்வி. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், ஊதுவத்தி இதெல்லாம் சுவாமிக்கு அர்ச்சனைக்காக வாங்கி தரோம். இது தப்பு கிடையாது. எல்லாருமே வாங்கி தருவோம், அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட தருவாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். வேறு விஷயம், அந்த ஊதுவத்தியை அங்கேயே ஏற்றி சுவாமிக்கு வச்சுருவாங்க. இப்போல்லாம் ஊதுவத்தி, கற்பூரம் இதெல்லாம் ஏற்றுறதில்ல, எந்த கோவிலையுமே பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் பண்ணுறதில்ல. வெறும் தீப ஆராதனைகள் தான் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் ட்ரெண்டிங் இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, இப்போ இல்லைங்க, நான் 2 வருஷமாக பார்க்குறேன், 3 வருஷம்னு நினைக்கிறேன், 3 வருஷமோட பார்க்குறேன். ஒரு அந்த முருகர் கோவிலில் இது நடக்குது. ஆனால் முருகர் கோவிலோட பேர் நான் சொல்ல விருப்பப்படல. ஆனால் நேற்று நான் போயிருந்தப்போ, செவ்வாய்க்கிழமை நான் கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே நான் அந்த மாதிரிலாம் எப்பவுமே பண்ண மாட்டேன். அது அந்த வெத்தலைக்குள்ளே தீபம் போடுறது, அதுக்கப்புறம் ஒரு கத்தையாக ஊதுவத்தி அப்படியே கையில் ஏற்றிக்கிட்டு அப்படியே முருகரை சுற்றி சுற்றி வருவாங்க, பாராயணம் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறமா அந்த ஊதுவத்தி அங்கே வேல் பக்கத்தில் சொருகிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தெரியலையா? இதெல்லாம் ஆமாம். இப்போ நெருப்பு, இந்த ஊதுவத்தி என்பது என்னங்க? நெருப்பு. நம்ம அந்த கையில் இந்த ஊதுவத்தியை ஏற்றிக்கிட்டு எப்போ சுற்றி வருவோம் உங்கள் லைஃப்பில் அப்படின்றத கொஞ்சம் உங்களுக்கு நான் எதையும் சொல்ல விருப்பப்படல, நினச்சி பாருங்கள். எந்த சுச்சுவேஷனில் நாங்கள் அது மாதிரி சுற்றி வருவோம். இப்போது முருகர் கோவிலில் முருகரை வலம் வரோம். மனசில் என்ன பிரார்த்தனையோ அதை நினச்சிட்டு சுவாமியை வலம் வந்தோம்னா அது ஓகே.
இப்படி ஊதுவத்தியை கையில் நெருப்பை கையில் ஏந்தி கொண்டு அப்படியே அவர் சுற்றி சுற்றி அந்த ஊதுவத்தி நெருப்பு கனலோடு சுற்றி வந்து அவர் எதிரில் வந்து வைக்கிறதுன்றது வந்து இது யார் சொல்லி கொடுத்தாங்க, இது எப்படி வந்ததுன்னு தெரியல இந்த ப்ரொசீஜர். இதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இல்லை. அது அந்த ஊதுவத்தி எப்போ ஏற்றி சுற்றி வருவாங்க, யாரை சுற்றி வருவாங்க, இதெல்லாம் இந்து மதத்தில் பிறந்த இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இல்லை. எந்த சடங்கின் போது அப்படி சுற்றி வருவாங்க. அப்போ முருகருக்கு அந்த மாதிரி சுற்றலாமா? சுற்றக்கூடாது. சுற்றுறாங்க. இது யார் சொல்லி கொடுத்தது, எங்கேருந்து வந்தது? அந்த முருகர் கோயிலை நான் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்ம சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம எது சொன்னாலும் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, நம்மளை தவறாக பேசுவாங்க. அதனால் நான் வந்து எதையுமே யார்ட்டையும் சொல்கிறது இல்லை. எப்படியாவது போகட்டும், நமக்கு என்ன, நாம் வந்து சொன்னால் கேட்டு ஓகே அப்படின்னா தான் நம்ம சொல்ல முடியும். அங்கே இருக்கிற பொது ஜனத்துக்கிட்ட போய் நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் அது தவறு அப்படின்னு யார் அது சொல்லி கொடுத்தாங்களோ, இது இவங்க சுற்றுறாங்க இல்லையா, இந்த பாவம்லாம் அவங்கள தான் போய் சேரும். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் உண்மையை தான் நான் சொல்லுவேன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு நான் சொல்கிற தப்பாக நினைக்காதீங்க, ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒன்று இந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஐடியா. இந்த மாதிரி ஊதுவத்தி ஏற்றின்னு கோவிலில் சுற்று, வெத்தலையில் விளக்கு அகல் வச்சு வெத்தலை தீபம் போடுங்க, புரியுதுங்களா? துர்காவுக்கு எலுமிச்சை தீபம் போடுற மாதிரி முருகருக்கு வெத்தலை தீபம் போடுங்க. அப்புறம் முருகருக்கு எத்தனை முகம்? 6 முகம். அதனால் 6 முகம், 6 முகனுக்கு 6 தீபம் ஏற்றுங்கள், ஒன்றாக 6 அகல் விளக்கு ஏற்றுங்க. முருகருக்கு 6 முகன்றது நம்ம வந்து என்னென்ன எப்படி அப்படின்றத பேசணும்னா அது இன்னும் ரொம்ப நேரம் போகுங்க. அதை பற்றி தாத்பரியம் வேறு. அப்போது சிவபெருமானுக்கு 5, பிரம்மனுக்கு 4, இப்படியா தனமா? அப்படிலாம் எதுவுமே சொல்லலைங்க. கடவுளுக்கு தேவை தீபம். அதுவும் பாருங்கள், ஒரு மண் அகல் ஏற்றி வச்சு கடவுளை நினச்சாலே போதும் அப்படின்றாங்க. அப்படித்தான் இருந்தாங்க நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவர்கள்லாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ விதவிதமாக பண்ணுறாங்க கோவிலில். ஏன் இப்படி? இப்போ பாருங்கள், ஆடி மாதம் பிறந்துடுச்சுல்ல. இப்போ ஆடி மாதம் பிறந்த உடனே எந்த அளவுக்கு மக்கள் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா பயமாக இருக்குது. ஏன்னா இந்த யூடியூப்பில் இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணி ஒன்று போடுறாங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு. அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்கள பண்ண நாம் அது மாதிரி செய்யணும் போல இருக்குது. செஞ்சால் நல்லது. பாவம், அவங்களுக்கு தப்பு சொல்லி குற்றம் இல்லை. செஞ்சால் நல்லதுன்னு நினச்சி அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு காலத்தில் நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பிஃபோர் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 1 இயர் பிஃபோரு. ஒரு காலத்தில் வந்து ஆடி மாதம் அப்படின்னாவே கூழ் ஊற்றுவாங்க, பொங்கல் வைப்பாங்க. ஏங்க இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான உண்மையான ரீசன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆடி என்பது நம்ம வெயில் சீசன் முடிஞ்சு இந்த வசந்த காலம் வருகின்ற ஒரு சீசன். ரெண்டு சீசனும் வந்து ஜாயின் ஆகிற அந்த மிடில் மாதம். அப்போ ஓவர் ஹீட்னால் நம்ம உடலில் வந்து உஷ்ணம் நிறைந்திருக்கும். அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு கூழ் என்ற ஒன்றை இது பண்ணி கடவுளுக்கு படத்தை விட்டு நீங்களும் எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு தாத்பரியத்தை கொண்டு வந்தாங்க கூழ் ஊற்றுறது. அப்புறம் பொங்கல் வைக்கிறது அப்படின்னா ஒரு ஸ்வீட்டு சுவாமிக்கு. ஏன்னா அந்த காலத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அப்புறம் இந்த பேக்கரிஸு, ஸ்வீட் ஷாப்ஸு எதுவுமே இல்லை. எந்த பவன்ஸும் இல்லை, எந்த ஸ்வீட் ஸ்டாலும் இல்லை, எதுவும் கிடையாது அந்த காலத்துலலாம். மக்கள் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒன்று சர்க்கரை பொங்கல், இல்லைன்னா பாயசம்தான். இதுதான் அவங்களுக்கு ஸ்வீட்டு, கேசரி, இதுதான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இதிலே சப்செக்ட் ஒரு இன மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் எல்லா பலகாரமும் செய்ய தெரியும். அதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் பேசலாம். ஆனால் அவங்க வந்து எல்லா பலகாரமும் செஞ்சு தான் உண்பார்களே தவிர அது செய்வது எப்படின்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களும் அதை வந்து அவங்க கொடுக்குற தேவ பிரசாதமாக வாங்கி சாப்பிடுவாங்களே தவிர அவங்களுக்கு செய்ய தெரியாது. ஏன்னா தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் சொல்லி இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா இந்த வயல்வெளி கிராமப்புற வாழ்க்கை இருந்ததுனால
அந்த மாதிரி பேஸ்டு லைஃப் தான் தெரியும். அந்த கூழ் குடிக்கிறது, கூழ் வாக்குறது தமிழ்நாட்டில், ஆந்திராவில் இங்கெல்லாம் ரொம்ப பிரபலம். அந்த கூழ் குடிக்கிறது, அந்த பொங்கல் வைக்கிறது, அதுக்காக தான் பொங்கல் வச்சாங்க. சுவாமிக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க அவங்க. அதனால் அவங்க பொங்கல் வச்சாங்க கோவிலில் போய். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் பொங்கல்லாம் வைக்கிறீங்க. ஆனால் கோவிலில் போய் இப்போ சென்னை மாதிரி இருக்கிற சிட்டியில் கோவிலில் போய் நீங்கள் பொங்கல்லாம் வைக்க முடியாது. ஏன் முடியாது? டிராஃபிக்குங்க. ஒரு ஒரு ஏரியாவில் 5-6 அம்மன் கோவில் இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு ஸ்ட்ரீட்டு, இன்னொரு ஸ்ட்ரீட்டு முக்கில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வாசலில் பூ விற்கிறவங்க நடபாதையில் உட்காந்து விற்க முடியல. அந்த நடபாதை ஓரத்துலலாம் உட்காந்து பொங்கல் வைக்கிறாங்க. அதனால் பொல்யூஷன். ஏற்கனவே சென்னை சிட்டி எப்படி இருக்குது? சென்னைன்னு இல்லை, சென்னை மாதிரி எத்தனையோ சிட்டிஸ் இருக்குது. ஆந்திராவில் நிறைய சிட்டிஸ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே, மதுரை, எல்லா இடத்துலையுமே, எல்லாமே பெரிய பெரிய சிட்டி எதுவோ எல்லாமே ஒரே ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து போய் பொங்கல்லாம் வைக்க வேண்டாம். கடவுளை மனதார வணங்கிட்டு செய்யலாம். இப்போ டாபிக் என்னென்னா, ஊதுவத்தி ஏற்றலாமா ஏற்றக்கூடாது. இதெல்லாமே வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாதெல்லாம் பண்ணுறீங்க. கோயிலுக்கு போங்க, கடவுளை ஆத்மார்த்தமாக வணங்குங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு மாலை வாங்கி சாத்துங்க. இல்லையா பேசாமல் இருக்கலாம். நீங்கள் எதுவும் வாங்கி தரணும்னா கடவுள் உங்களை எதுவும் பண்ண மாட்டார். அங்கே இருக்கிற அர்ச்சகர் எதாவது வேணால் பண்ணுவாராக இருக்கும். அர்ச்சகர் வந்து நம்ம எதுவும் வாங்கிட்டு போகலன்னா அவர் நம்மளை விபூதி கொடுக்குறது இப்படி கொடுப்பார். இதே நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு 100 ரூபா தட்டில் போட்டிங்கன்னா அவர் இப்படி இடுவார், இட்டு கூட இடுவார் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு இதுவாகி போச்சு. எல்லாமே பணம் பேஸ்டு ஆகி போச்சு. நீங்கள் பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம் சுவாமிக்கு. சுவாமியை பணத்தை உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல. அதேமாதிரி இந்த மாதிரியெல்லாம் அந்த ஊதுவத்தி எடுத்துன்னு கோவிலை அவரோட கர்ப்பகிரகத்தை சுற்றி வர்றது, அதெல்லாம் ஒரு பெரிய தவறு. ஊதுவத்தியை ஏற்றிட்டு நான் முருகர் கோவிலில் 2-3 வருஷமாக பார்க்குறேன். அந்த மாதிரி ஊதுவத்தி ஏற்றிக்கிட்டு கர்ப்பகிரகத்தை சுற்றி வர்றதுன்றது எந்த ஆக்ஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாதத்தில் நாம் வீட்டிலேருந்தே அம்பாளை வணங்கி நம்மளால் முடிஞ்ச கூழ் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு கொடுக்கலாம். நாமளும் சாப்பிடலாம், அம்பாளுக்கு நைவேதனம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் பொங்கல் வச்சு அப்படியே ரோட்டில் அதெல்லாம் வந்து பொல்யூஷனாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து ஒரு கோவில்னாவே அது ஒரு ஊருக்கு ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அங்கே போய் எவ்வளோ அழகாக எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ தெருவுக்கு தெருவு சின்னதாக கோவில் இருக்குது. அதெல்லாம் வந்து யாரும் வந்து அந்த ஆடி மாதம் மட்டும்தான் அங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக எல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணுறாங்க. மற்ற நாளெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதனால் எதுவாக இருந்தாலும் கோவிலில் வச்சு ஊதுவத்தி, எந்த கோவிலாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் வணங்குற தெய்வம் எதுவாக இருந்தாலும் கையில் ஊதுவத்தியை ஏற்றிக்கிட்டு அந்த கர்ப்பகாரத்தை சுற்றி வலம் வராதீர்கள். நல்லதல்ல. இது என் கருத்து. நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.